ஆஹ் வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வித் லவ் என்ற ஒரு தமிழ் படம், ஆஹ் அதை பற்றி பேச போகிறோம். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது ரஜினிகாந்த் டாட்டரு. டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒர்க் பண்ண டீம் டைரக்டர் தான். அதில் ஒர்க் பண்ண டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் இன்டர்வல்லருக்கு பார்த்தேன். எனக்கு ஏதோ கனெக்ட் ஆகலை, கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்து எழுந்திரிச்சு வந்துட்டு மறுபடி செகண்ட் டைம் பார்த்தேன். செகண்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடச்சிது. இப்போ இந்த படம் பார்க்கும்போது இது ஆக்சுவலி ஒரு ஒரு ரீயூனியன் ஃபிலிம்னு சொல்கிறோம். இப்போ ரீயூனியன்ட்டா இது மாதிரி நிறைய ஹாலிவுட்லலாம் நிறைய படம் வந்திருக்கு. கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களோ கொஞ்சம் நாள் கழித்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாரு. அதுக்கு நாங்கள் ரீயூனியன் ஃபிலிம்ஸ்ன்றோம். இது ஒரு ஜான்ரு. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அப்படி இந்த படம் பார்த்தவங்களெல்லாம் கொஞ்சம் பேரெல்லாம் இது ஒரு 96 மாதிரி இருக்கு, விஜய் சேதுபதி படம், அப்போ ஆட்டோகிராஃப் மாதிரி இருக்கு அப்படியே சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம ஹீரோ சிஸ்டரு, உனக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்குறேன், அவளை போய் இந்த ஹோட்டலில் மீட் பண்ணிட்டு வாங்க, அவள் ஃபோட்டோ காட்டு. ஃபோட்டோ எதுக்கு போ, அவளுக்கு தெரியும், நான் ஆப்பில் இன்ஸ்டாவில் நான் கான்டாக்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த ஹோட்டலில் உட்காந்துருப்பேன், நம்ம பையன் ப்ளூ ஷர்ட் போட்டிருப்பான்னு சொல்லியிருப்பேன், நீ போய் மீட் பண்ணணும்போது இவர் போய் ஹோட்டலில் மீட் பண்ணும்போது இன்னொரு பொண்ணு இவனோட பேச ஆரம்பிச்சிடும். அவ கூட யாரோ ப்ளூ ஷர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பட் ஆக்சுவலி இவன் பார்க்க வேண்டிய பொண்ணு அவள் கிடையாது. ஸோ அடுத்தது யாரு இவனை மீட் பண்ணுமோ அந்த பொண்ணு வர்றான். அந்த பொண்ணு வந்தோம். சர்ப்ரைசிங்லி இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, திருச்சியில. இப்போ 2 பேரும் பேச ஆரம்பிச்சிடுறாரு. 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், சோஷியல் மீடியாவில் இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இவனுக்கு தெரியாது, நான் உங்களை பார்க்கலன்றான். அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது உங்கள் கதை சொல்லுங்க, உங்களுக்கு எதாவது லவ் ஸ்டோரி இருக்கான்னு இந்த பொண்ணு கேட்குறான், நம்ம ஹீரோவை கேட்குறான். அதுக்கு அப்படி ஒன்றும் இல்லைங்க. அப்போது ஹை ஸ்கூலில் ஏதோ ஒன்று இந்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டு அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ படம் அப்படியே தான் மூவ் ஆகுது. அந்த ஹை ஸ்கூலில் இவ அந்த பொண்ணை லைக் பண்ணது, என்னென்ன நடந்துச்சு, ஆப்போசிட் குரூப்பு அந்த பொண்ணை லைக் பண்ணுற இன்னொரு பையன் இவனோட சண்டை போடுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான். சொன்ன உடனே இந்த பொண்ணு சொல்கிறான், நீங்கள் அந்த காலேஜில் படிச்சிங்களா? நானும் அந்த காலேஜில் படித்தேன், நான் உங்களுக்கு ஜூனியர்ன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு எதாவது லவ் ஸ்டோரி இருக்கான்னு இவன் கேட்குறான். ஸோ இவன் அந்த ஃப்ளாஷ்பேக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறான். ஸோ இந்த 2 ஃப்ளாஷ்பேக் தான் கதை. ஸோ இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இவரை லவ் பண்ணி மிஸ் ஆயிருக்கு இல்லையா, அவங்க 2 பேரும் போய் நாங்கள் எப்படியா நான் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பையனுக்கு ஐடியா கொடுக்குறான். பையன் அதெல்லாம் முடியுமா, இப்போ இல்லை அவங்க செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க, எவ்வளோ நாள் ஆச்சு மேரேஜ் ஆகிட்டு இருக்கும், எங்கே கண்டுபிடிக்கிறது இவரான்ட்டு, இல்லை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இவனை கூப்பிட்டு ட்ராவல் பண்ணுறான். இந்த கதை அவர் கடைசியில் அந்த பொண்ணு, முஸ்லீம் பொண்ணு, அவளையும் மீட் பண்ணுறான். அவளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு குழந்தை இருக்குது. பட் அந்த பொண்ணு அட்ரஸ் இவர் கண்டுபிடிச்சி இந்த பையனை மீட் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோயின்னு அரேஞ்ச் பண்ணுறான். இந்த பையன் அவளை மீட் பண்ணுறான். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு மேரேஜுக்கு போகிறாங்க. சரவணன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. வர்றாங்க படத்தில் சின்ன சின்ன குறைகள் நிறைய இருக்குது. இப்போ சரவணன் எல்லாம் திருச்சியில் மேரேஜுக்கு வர்றாங்க. மேரேஜுக்கு என்ட்ரு ஆகும்போது கையில் ஒரு கிஃப்ட் கூட இருக்காது. இந்த ஆக்டர் சரவணனை நம்ம ஹீரோ
ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்கூலில் அடிச்சிருப்பான். அதுக்கு இப்போ சாரி கேட்டு எழுதுகிறது எல்லாம் பண்ணுறான். ஸோ ஃபைனலி நம்ம ஹீரோக்கு நம்ம அனஸ்வரா கடைசியில் ஓகே ஆகிடும். அவருக்கு ஒரு லவர் இருப்பான், அந்த லவரும் மீட் பண்ணுறான். பட் கடைசியில் இந்த நம்ம ஹீரோக்கு ஹோட்டலில் மீட் பண்ண செகண்ட் கேர்ள் இருக்கு இல்லையா, அது படுத்து ஹீரோயின், அவளை 2 பேரும் மீட் பண்ணிடுறாரு. கதை கொஞ்சம் ஹாப்பியாக முடியுது. இந்த விஷயம் என்னன்ட்டு இந்த படத்தில் நிறைய நிறைய ட்விஸ்ட் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. பட் படத்தில் ஒரு ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லைன்ட்டா கொஞ்சம் அகாடமிக்காக இருக்கு படம். ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு சினிமாவோ ஒரு நாடகமோ டான்ஸு அகாடமிக்காக இருக்கக்கூடாது. ஆக்சுவலி அந்த அந்த டான்ஸு, அந்த ஃபிலிம், அந்த ஸ்டோரி பார்த்து நமக்குள்ளே ஒரு கோவம் வரணும், ஒரு அழுகை வரணும், அந்த மாதிரி இது வரணும். அந்த மாதிரி இந்த படம் எந்த ஃபீலிங்கும் கிரியேட் பண்ணாது. ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஆட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க. நமக்கு கடைசி சீன் பார்க்கும்போது அழுதுட்டு போகாத ஆளே கிடையாது. ஈவன் 96 ரொம்ப சேடாக முடியுது. இப்போ பிரேமலோ எடுத்துக்கோங்க. இது பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. பிரேமலோ ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அப்போது காமெடி, சீரியஸ்னஸ் ரெண்டும் படத்தில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. அப்படி வரும்போது அது கிளாஷ் ஆகுது. நிறைய இடத்துல காமெடி மாதிரி இருக்குது. கடைசியில் இவன் நான் சூசைட் பண்ணிக்கிறான்றான், இவங்க அக்கா ஒரு பெரிய மாலை எடுத்துகிட்டு வர்றான். கடைசியில் பார்த்தா ஐஸ் பாக்ஸ் கொண்டு வர்றாரு யாரோ, இவன் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவான். அதனால இதெல்லாம் நடக்குது. பட் கடைசியில் அவன் சூசைட் பண்ணிக்க மாட்டான். இப்போ ஒரே ஆர்டிஸ்ட் காட்டிட்டு இருந்தால் படம் போர் அடிக்குது. ஆக்சுவலி இந்த பொண்ணு அவங்க அப்பா பற்றி பேர் சொல்கிறான். எங்கள் அப்பா பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை சொல்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் பார்த்த 1 லைனில் முடிச்சிடுவான். பட் இந்த மாதிரி சீன் எல்லாம் காட்டியிருக்கணும் படத்தில். அவங்க அப்பாவா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்ற அப்பாவா விஷுவலில் காட்டிருக்கணும். விஷுவலில் காட்டல, அது டைலாக்ல போயிடும். ஒரு படம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு எதனா ஸ்டார்ட் பண்ணால் அது விஷுவலில் கூட காட்டலாம். சசிகுமார் ஒரு சீன் வர்றாங்க, ஒரு 1.5 மினிட் வர்றாங்க. கெஸ்ட் ஆக்டர் மாதிரி தான் வர்றாங்க. பட் அது படத்தில் அவர் வரணும்னு எந்த தேவையும் கிடையாது. ட்ரெயின் போயிட்டுருக்கு, இவங்க 2 பேரும் சாப்பிடல. அந்த பொண்ணு சொல்கிறது நான் சாப்பிடணும்னு சொல்லுது. அப்போ இவங்க பேண்ட்ரிக்கு போகிறான், ரயில்வே பேண்ட்ரிக்கு. அங்கே தான் கேன்டீன் இருக்கும். இங்கே பார்த்தா ஆக்சுவலி பேண்ட்ரியில் 11 மணிக்கு டின்னர் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் எந்த ட்ரெயினில் போனால் கூட நைட் 11 o'clock வந்துட்டு பக்கம் போயிட்டு இருப்பாங்க, பிரியாணின்னு போயிட்டு இருப்பாங்க. 11 மணிக்கு பேண்ட்ரி க்ளோஸ் ஆகிடும். இவன் அந்த டைமில் சாப்பிடல. அந்த டைமில் சசிகுமார் வர்றாங்க. சசிகுமார் வந்துட்டு இவன் ஒய்ஃப் கேட்குறான் நான் இதை சாப்பிட்ணுன்ட்டு. ஸோ அவரும் ஒரு சின்ன பையனோட இருப்பாங்க, ஒரு 6 வயசு பையனோட. அவரை எடுத்துட்டு ஃபுட்டு கொடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு போயிடுறாரு. தவிர அவர் ஒரு கதையில் ஒரு முக்கியமான கேரக்டர் மாதிரி வரல. பட் ஐடியாஸ் நல்லா இருக்கு. பட் படம் நிறைய பப்ளிக் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று நைட் செகண்ட் ஷோ பார்த்து பல்லஸ்வல ஹவுஸ்ஃபுல். இன்னும் இது ஆச்சரியம் என்னன்ட்டா 90% யங்ஸ்டர்ஸ் அண்ட் பாய்ஸ் பிட்வீன் 20 to 30. ஸோ இந்த படம் கொஞ்சம் ராவாக இருக்குது. இந்த பையன் பர்ஃபார்மன்ஸ் கூட கொஞ்சம் ராவாக இருக்குது. இன்னும் சட்டிலாக பண்ணியிருக்கலாம், இன்னும் சூக்ஷ்மமாக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் இடத்துல சின்ன சின்ன ஜோக்ஸு, எங்கே ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் காமெடி ஆயிடுமோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்க தவிர இது ரொம்ப ஒரு பக்குவமான ஒரு ஆட்டோகிராஃப் ஆர் பிரேமலு அந்த மாதிரி இல்லை. சின்ன சின்ன குரங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. பட் படம் சூப்பராக ஓடிட்டு இருக்கு. நல்ல ஐடியா. இந்த டைரக்டரு இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டானா அவர் 2வது படம் 3வது படம் அவங்களால நல்லா கொடுக்க முடியும். கண்டிப்பாக போய் பாருங்க, படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நன்றி. சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம்
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்ஸ். அவ்வளோ.